ஆஸ்திரேலியாவுல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா, அங்கு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடிட்டும் இருக்காங்க. இதுல முதல் போட்டி பெர்த்ல துவங்கி நடைபெற்றது. இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளுமே படுமோசமாக சொதப்பி தோத்ததால, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவுமே படுமோசமாக சொதப்பும் அப்படின்னுமே கருதப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட்ல முதல் இன்னிங்ஸ்கள்ல வெறும் 150 ரன்களை மட்டுமே சேர்த்து ஆட்டமிழந்த நிலையிலுமே, அடுத்து 2வது இன்னிங்ஸ்கள்ல 487 ரன்களை குவித்து ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன்களை இலக்காகவுமே நிர்ணயம் செஞ்சாங்க. இறுதியில 295 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியுமே பெற்றாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2வது டெஸ்ட் போட்டி அடெய்ல்ட்ல துவங்க இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி துவங்கும் இந்த போட்டி பாத்தீங்கன்னா பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலிய அணி பகலிரவு டெஸ்ட் போட்டிகள்ல ஆதிக்கம் செலுத்தி வெல்லும் அணி. முதல் டெஸ்ட்ல இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டிருக்குது அப்படின்னாலுமே 2வது டெஸ்ட் போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரோஹித் சர்மா தற்போது அணியில இணைந்திருப்பதால 2வது டெஸ்ட்ல ராகுல் மிடில் வரிசைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கும். மேலுமே அடெய்ல்ட் பிட்ச் சூழலுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதால வாஷிங்டன் சுந்தருக்கு மாற்றாக ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட வாய்ப்பு இருக்கு. சுப்மன் கில் காயம் இன்னமுமே சரியாகல. ஆகையால 3வது இடத்துல தேவதத் படிக்கலுக்கு மாற்றாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லலாம். சுப்மன் கில்லுடைய காயம் இன்னமுமே குணமடையவில்லை. ஒருவேளை குணமடைந்தால் 3வது இடத்துல தேவதத் படிக்கலுக்கு மாற்றாக விளையாடுவார். இதனால முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி இடம்பெற்ற த்ருவ் ஜூரல், வாஷிங்டன் சுந்தர், தேவதத் படிக்கல் ஆகியோர் விலகும் நிலை ஏற்படும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உத்தேச 11 அணியில 3 மாற்றங்கள் இருக்கும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.